ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட தெரிவி பார்க்க போனால் நம்ம வசந்தபாலன் டைரக்ஷனில் இருந்திருக்க தலைமை செயலகம் அப்படிங்கிற வெப்சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தலைமை செயலகம் இந்த வெப்சீரிஸோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு தமிழ்நாட்டை காமிக்கிறாங்க. தமிழ்நாட்டோட சிஎம் வந்து ஒரு சின்ன ஊழல் வழக்கில் மாட்டி, இன்னும் அடுத்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அடுத்த வாய்தா போனாலே நமக்கு வந்து ஜெயில் தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து சிஎம் மாட்டியமாக காமிக்கிறாங்க. சப்போஸ் சிஎம் அந்த பிரச்சனையில் மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டா யார் அடுத்த சிஎம் ஆகிறது, யார் அடுத்த அந்த பொசிஷனுக்கு வரப்போறா அப்படிங்கிற ஒரு உள்கட்சி பூசணம் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு சீரியஸான இஷ்யூவை ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆஃபீஸரா பரத் வந்து ஒரு பக்கம் கலந்துறாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்க வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து ஒரு சிபிஐ கேஸ் வருது. அதாவது அது என்ன கேஸ் பார்த்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை கொலை பண்ணிட்டு தப்பிச்ச ஒரு பொண்ணை பற்றின துர்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி ஒரு கேஸ் வருது. அந்த பொண்ணை தேடி அவங்க வந்து ஒரு பக்கம் போகிறாங்க. இந்த பக்கம் சிஎம் பிரச்சனை, அந்த பக்கம் பரத் பிரச்சனை, அந்த ராஜஸ்தான் பிரச்சனை, இந்த 3 பிரச்சனையும் சேர்ந்து சந்திக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இந்த வெப்சீரிஸோட கதைன்னே சொல்லலாம். கதையை பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து 3 கதையுமே சேர்ந்து ஒரே இடத்துல சந்திக்கிற வரைக்கும் 3 கதையுமே தனித்தனியான கதையாக தான் நவுடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்மோட ஒரு பிரச்சனையான கதை வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப டீசெண்டாகவே நல்ல நீட்டாக கொஞ்சம் கிரிப்பிங்காக போகுதுன்னே சொல்லலாம். இதே மாதிரி பரத் பண்ணுற இன்வெஸ்டிகேஷனுமே அந்தளவுக்கு கொஞ்சம் கிரிப்பிங்காக நல்லா ஸ்பீடாகவே போகுதுன்னு சொல்லலாம். பட் அந்த சிபிஐ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் முக்கியமான கதையே கூட. பட் அதை வந்து ஆரம்பிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு, முடிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. பட் சென்டரில் இருக்க அந்த சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய தாதாவோட பையனை விசாரிக்கிற சீனு, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் அந்த சீன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டாகவே இல்லை. அந்த கிளைமேக்ஸில் வந்து படத்துக்கிட்ட பேசுகிற சீன்லாம் சூப்பராக இருந்துச்சே தவிர, அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க கேஸை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிடும்போது, இது எவ்வளோ பெரிய கொடூரமான கேஸு, இந்த கேஸ் என்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இடையில இருக்க அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ரெண்டுமே பரபரன்னு போயிட்டு இருக்கும். இந்த சீன்ஸ் வரும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் சீன்ஸ் மாதிரி இருக்கு. பட் அது முக்கியமான சீன்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக கிறிஸ்பிங்காக இருந்துச்சுன்னா, இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது நமக்கு வந்து கதையோட ஃப்ளோ வந்து நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கதையில் வந்து நிறையா கேரக்டர்ஸ் இருந்தாலுமே, முக்கியமாக வந்து நம்ம ஹீரோ கேரக்டர் பரத்தே இருந்தாலுமே, எல்லா கேரக்டருமே ஓவர் ஷேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிஷோரோட கேரக்டர் தான். சிஎம் நடிச்சிருக்காரு அவர் தான். அவர் கேரக்டர் தான் நமக்கு மைண்ட்லேயே நிற்கிது. ஏன்னா சீரிஸ் பார்த்து முடிஞ்சு நான் பரத்த எல்லாமே எல்லா கேரக்டருமே சூப்பராக எழுதின கேரக்டர் தான். எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸ்ரேயா ஷெட்டி ஆகட்டும், இன்னொரு துர்காங்கிற ஒரு டெரரிஸ்ட் குரூப் வருவாங்க அவங்களாகட்டும், அவங்க பொண்ணாகட்டும், எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பட் ஸ்டோவை ஸ்டீல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் தான் சொல்லணும். அந்தளவுக்கு நல்லாவே ஸ்டீல் பண்ணிட்டு போயிருந்தாரு. அவர் எடுத்துக்கிட்ட இதுவுமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வசந்த பாலனும் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை வந்து எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அந்தளவு சொல்லியிருந்தாரு. பார்ட் 2க்கு லீடு கொடுத்தது கூட நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த கதை இன்னும் கொஞ்சம் ஒரு கிறிஸ்பாக ரைட்டிங்கில் கொஞ்சம் கவனம் கதையாக பார்த்தீங்கன்னா இந்த கதை ஓகேயான கதை தான். பட் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3rd எபிசோடு 4th எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கைங்கிற ஸ்லோவாக போன மாதிரியே இருந்துச்சு. முடிச்ச இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சீரிஸோட ப்ளஸ் பாயிண்ட்டே இது முடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடு வந்து ஐயோ இப்போவே பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்குற வெப்சீரிஸாக தான் இருக்கணும். மணி ஹைஸ்ட், பிரேக்கிங் பேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து இது முடிக்கும் போது நமக்கு பெரிய இம்பாக்ட் இல்லை. பட் கதை வந்து நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போதே தவிர, முடிக்கிற சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீனுக்கு அடுத்த எபிசோடு இப்போவே பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டாமல் இருந்தது. ப்ளஸ் ஒரு மைனஸாக பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சீரிஸ் வந்து முக்கியமாக டைட்டில் பீஜியம் தான் நல்லா இருக்கும். என்றைக்குமே வதந்தி ஆகட்டும், சுழல் ஆகட்டும், அதெல்லாம் டைட்டில் பீஜியம் இன்னும் நின்று பேசுது. அந்தளவுக்கு சூப்பரான டைட்டில் பீஜியம்ஸ் நிறையா இருந்துச்சு. பட் இந்த இதுக்கு வந்து ஜிப்ரான் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டீசெண்டாகவே பண்ணியிருந்தாரு. பட் இந்த வெப்சீரிஸுக்கு ஒரு தீமே இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் போடும்போது ஒரு தீம் போடுவாங்க தெரியுமா, அந்த தீம் வந்து இல்லாதது வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 8 எபிசோட் இருக்குது. 8 எபிசோட் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 hours பக்கம், கிட்டத்தட்ட 5 hours வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் 5 ஹவர்ஸுமே ஒரு நீட்டான ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் ட்ராமாவை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்தப்பே சொல்லலாம். ஒரு ப்ரெடிக்ட் பண்ணாலுமே கொஞ்சம் நல்லா கூஸ் பம்பிக்கான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு பார்ட் 2 நல்லா லீடு கொடுத்தே முடிச்சிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பரத்தை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் நல்லா வர சீன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னுமே ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கதையை பொறுத்தளவுக்கு ஹீரோ யாருமே இல்லாத மாதிரி ஒரு கதையாகவே போயிடுச்சு கிளைமேக்ஸ் இந்த கடைசி எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்ஸ், நோட் கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் சந்திப்போம்.